அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சுவனத்தின் நிழலும் நிழலில்லா நரகமும். அல்லாஹ் மறுமை நாளில் கூறுவான், என்னை கண்ணியப்படுத்துவதற்காக ஒருவரையொருவர் நேசித்து கொண்டவர்கள் எங்கே? எனது நிழலை தவிர வேறு நிழலில்லாத இன்றைய தினத்தில் அவர்களுக்கு நான் எனது நிழலில் நிழலளிக்கின்றேன் என்று கூறுவான். இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5015. உபாதா பின் வலீத் பின் உபாதா பின் அஸ்-சாமித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, பிறகு அபுல் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் கண்கள் மீது இரு விரல்களை வைத்து பின்வருமாறு கூறினார்கள்: இந்த எண்ணிரு கண்களும் பார்த்தன, இவ்விரு காதுகளும் கேட்டன. தமது இதய பகுதியில் கையை வைத்து இந்த உள்ளம் மனனமிட்டது. பின்வருமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: யார் சிரமத்தில் இருப்பவருக்கு அவர் தர வேண்டிய கடனுக்கு அவகாசம் அளிக்கின்றாரோ அல்லது கடனை தள்ளுபடி செய்து விடுகிறாரோ அவருக்கு மறுமையில் அல்லாஹ் தனது நிழலில் நிழல் தருகிறான். நூல் முஸ்லிம் 5736. நிழல் நிறைந்த சுவர்க்கம். நபி ஸல்லல்லாஹு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு சொர்க்கத்தை தருவதாக இறைவன் வாக்குறுதி அளிக்கின்றான். அத்துடன் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கேற்ப செயல்படுவதில் ஆர்வத்தை தூண்டுவதற்காக அதன் தன்மையை, அதில் இருக்கும் இன்பங்களை திருமறையில் வல்ல இறைவன் குறிப்பிட்டுள்ளான். ஆறுகள், சோலைகள், கனிகள் என்று அங்கு இருக்கும் இன்பங்களை குறிப்பிடும் போது நிழலை பற்றி பல இடங்களில் பேசுகிறான். இங்கு இருப்பது போன்று இல்லாமல் சொர்க்கத்தில் இருக்கும் நிழலானது நீண்டதாகவும் நிலையானதாகவும் மிக சிறந்ததாகவும் இருக்கும் என்று எடுத்துரைக்கின்றான். அத்தகைய நிழல்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் அவர்களுக்காகவே அந்த நிழல்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான். இவ்வாறு சொர்க்கத்தில் இன்பங்களில் நிழல் என்பது முக்கிய ஒன்றாக இருக்கும் என்பதற்குரிய சான்றுகளை பார்ப்போம். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிவோரை சொர்க்கச் சோலைகளில் நுழையச் செய்வோம். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அதில் அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உள்ளனர். மிகச்சிறந்த நிழலில் அவர்களை நுழையச் செய்வோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 57. இறைவனை அஞ்சுவோருக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் தன்மை. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதன் உணவும் நிழலும் நிரந்தரமானதாக இருக்கும். இதுவே இறைவனை அஞ்சுவோருக்கான முடிவாகும். ஏக இறைவனை மறுப்போரின் முடிவு நரகமே. அல் குர்ஆன் அத்தியாயம் 13 வசனம் 35. அந்நாளில் சொர்க்கவாசிகள் தமது செயல்களில் திளைத்திருப்பார்கள். அவர்களும் அவர்களது துணைகளும் கட்டிலில் சாய்ந்து நிழல்களில் இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு கனிகள் உள்ளன. அவர்கள் கேட்டவை அவர்களுக்கு கிடைக்கும். சலாம். இது நிகரற்ற அன்புடைய இறைவனின் கூற்றாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 36 வசனம் 55. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.